எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கனவு தான். கனவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்குமே வரும். அந்த ஒரு சில கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சரி நம்மளுக்கு புரியவே புரியாது. இந்த மாதிரி ஒரு சில கனவுகள் வந்து ஏன் வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு கனவு வருதே அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்து இன்னமும் வந்து யோசிச்சுட்டு போனே கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு புரியாத ஒரு கனவு, சம்மந்தமே இல்லாத ஒரு கனவு, ரொம்ப பயங்கரமான கனவு உங்களுக்கு வந்திருந்து நீங்கள் அது இன்றைக்கி வரைக்கும் புரியாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கனவு அப்படின்றது உண்மையிலேயே சாத்தியமாகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, இல்லை உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனவாக வந்து வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கனவாக வந்து வெளிப்படும், உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு 4 கனவு பலன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 கனவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கனவு கண்டுற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சில விஷயங்கள் பெனிஃபிட்லாம் வந்து வரப்போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயரமான இடம், ஒரு உயரமான இடமோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் கீழே விழற மாதிரி கனவு கண்டிங்கன்னா, ஒரு உயரமான இடத்துலேருந்து நீங்கள் சடனாக ஒரு பில்டிங்லேருந்து கீழே விழற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனவு வந்து கண்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக வரப்போகுது அப்படின்னு வந்து அர்த்தமா. ஒரு உயரமான இடத்துல நீங்கள் கீழே இருந்து உயரமான இடத்துலேருந்து கீழே விழற மாதிரி வந்து கனவு கண்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காச்சும் கடன் கொடுத்துருக்கலாம், அவர் வந்து கடனை வந்து திருப்பி கொடுக்காம ரொம்ப வந்து உங்களை டிலே பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப வர மாதிரி கூட நினச்சிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயரமான இடத்துலேருந்து நீங்கள் கீழே விழற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிக பணம், அதுவும் பார்த்தீங்கன்னா அதிக பணம் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது ஒரு கனவு பலன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் தான். கடவுளோ இல்லை உங்கள் குருமார்களோ உங்கள் இஷ்ட தெய்வம் யாரை வந்து நீங்கள் கும்பிட்றீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுல வந்து வந்தாங்கன்னா, கடவுளோ இல்லை யாரோ குருமார்கள் மகான்கள் இவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்கள் கனவுல வந்தாங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா. கடவுள் உங்கள் குருமார்கள் யாராச்சும் ஒருத்தர் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் நீங்கள் யாரை வந்து ரொம்ப அதிகமாக மனசில் நினைக்கிறீங்க கடவுள்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் ட்ரீமில் வந்தாங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது இல்லை நடக்க போகுது அப்படின்னு வந்து அர்த்தமா. உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நடந்து கடவுள் வந்து உங்களுக்கு எதாவது அதிர்ஷ்டம் வந்து வந்திருக்கா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, மூணாவதாக ஒரு கனவு பலன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூசைட் பண்ணுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா, சூசைட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஒரு கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அதிர்ஷ்டமோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்து வந்து நீங்கள் போகுது அப்படின்னு ஒன்று அர்த்தமா. நீங்கள் சூசைட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்து வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தமா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சூசைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ட்ரீம் வந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அப்படின்னு அர்த்தமா சூசைட் பண்ணுற மாதிரி கனவு கண்டா. அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் தாங்க. மேரேஜ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சில ஆசை இருக்கும் அந்த பருவம் வரும்போது. ஆனால் நீங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனவு வந்ததுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. மேரேஜ் பண்ணுற மாதிரி கனவு வந்தீங்கன்னா சொசைட்டியில் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தமா. சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தமா. நீங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோ ஒருத்தங்க வந்து சாதாரண ஆளாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கல்யாண கனவு வந்ததுன்னா நீங்கள் சொசைட்டியில் நல்ல பேரோட எங்கேயோ போக போகிறீங்க, முன்னேற போகிறீங்க அப்படின்னு அர்த்தமா. ஸோ இதுதான் கனவு பலனுக்கு உண்டான பலன்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.